கோயம்புத்தூர் பெனிலி வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்களாமா. கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸு. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இனி ஆஃப்டர் த சர்வீஸு இல்லை ஸ்பேர்ஸ் வந்து எங்கேருந்து நாங்கள் சோர்ஸ் பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல. சென்னையிலேயும் வந்து பெனிலி ஷட் டவுன் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஷட் டவுன் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு கிளியராகவும் தெரியல. டிஆர்கே எடுத்தவங்க, அப்புறம் இப்போ இந்த புது மோட்டோ வால்ட்டு ஜான்டஸு அந்த மாதிரி பிராண்டு கீவே பிராண்ட்லாம் எடுத்தவங்களாம் இப்போ எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்மெட்டு இந்த பேடிங்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப நாள் வந்து ஹெல்மெட் வந்து நம்ம யூஸ் பண்ணல, அதனால் ஃபுல்லாக வந்து ஃபங்கஸு அது இதுன்ட்டு இருந்தது. அதனால் இப்போ தான் ரிமூவ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி இந்த மைக் செட்டிங்ஸு இதெல்லாமே வந்து நம்ம திருப்பி உள்ளே வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்மளோட ஒயிட் ஹவுஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் நாய்க்குட்டிலாம் 2-3 நாயெல்லாம் இங்கே தான் இருக்கா. எல்லா துணியெல்லாம் போட்டு மேலே போற்றி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு சர்வீஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம். இன்றைக்கி சர்வீஸ் பண்ணலாம், நாளைக்கு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தள்ளி போயிட்டே இருந்தது. இன்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைடு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் குயிக்காக வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி உடனே வண்டி எடுக்கிறோம். மிஸ் வந்து எடுத்துருவோம். நாள் கழித்து ஒயிட் ஹவுஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு சர்வீஸில் என்னென்னலாம் சேஞ்சஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்குன்னா, இன்னும் 22,700 தான் ஓடி இருக்குது. இன்னும் 24,000 கிலோமீட்டரே ஓடலை. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி 6 மந்த்துக்கு உண்டான அந்த டைம் இன்டர்வலுக்கு உண்டான சர்வீஸ் தான் வந்து பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. செயின் டைட் பண்ணிட்டு, செயின் லூப் பண்ணி, செயின் க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேல பிரேக் பேட் வந்து நம்ம லாஸ்ட் சர்வீஸே சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. நமக்கு வந்து பிரேக் பேடுக்கு வந்து பட்ஜெட் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து நம்ம பிரேக் பேட் சேஞ்ச் பண்ண சொல்லலான்னு இருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ காஸ்ட் வருதோ அது பொறுத்து ஒரே ஒரு செட்டு மட்டும் மாற்றிக்கிறதா இல்லை ரெண்டுமே மாற்றலாமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தென் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் வந்து சேஞ்ச் பண்ணணும் தான். பட் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை. எனக்கிட்ட இப்போ ஒரு 30,000 தாங்க இருக்குது. அதுக்குள்ளே இந்த சர்வீஸ் வந்து முடிக்கணும். நான் அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். கிராஷ் கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சா இல்லையான்ட்டு கேட்டிங்கன்னா, அது இன்னுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் ஃபோன் பண்ணால் அவர் சுவிட்ச் ஆஃப்னு இருந்தது. சரி ஓகே, நீங்கள் நேரிலே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போகிறோம். அதுவும் இல்லாத இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ ரிவீல் பண்ணல, நான் ஷோரூம் போகிற வழியில் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தோன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேஸ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியை வெளியே எடுத்து வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இவன் வேறு பார்த்துட்ருக்கான், என்னடா வேணும் என்ன? சரி வரும்போது உனக்கு லெக் பீஸ் வாங்கிட்டு வரேன், சரியா? லெக் பீஸ் ஓகே. வெளியே போகும்போது பார்த்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க, நீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம பைக்கிங் பிரதர்ஹுட்டில் வாங்கியிருந்த இந்த 30 லிட்டர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. நைட்டே மாட்டி வச்சிட்டேன். அகைன் வந்து வண்டியில் லைட்டாக டஸ்ட்டு தான், சும்மா தட்டினா போதும். அப்புறமேல் செயின் மட்டும் லைட்டாக லூப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒயிட் ஹார்ஸை. சீக்கிரம் ஒரு சின்ன ரைடு இருக்க போகுது கைஸ். லோக்கலில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சோலோ ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். குரூப்பாக கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக செலவு அதிகமாகும். அதனால் சோலோவாக போகலான்ட்டு கொஞ்சம் தனிமையில் போகணும் கைஸ். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்ப்போம் கூடிய சீக்கிரம். அதேமாதிரி நம்ம இன்றைக்கி வந்து இந்த சைலன்சருக்கு வந்து எதனா கேட்கலான்ட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது கைஸ். நம்ம இந்த லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஹீட் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கலர் வந்து இதாகுது. ஸோ இதுக்கு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. ஸோ பெனிலி சைடில் கேட்டாலையும் அது அப்படிதாங்க, வண்டியில் வர்றதான் காமன் தான் அப்படின்றாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஸ்டாக் கலர் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் வந்து டைட்டேனியமில் கிடச்சனா கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ டைட்டேனியம் மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து வண்டி லைஃப் இருக்கிற வரையும் எக்ஸாஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரஸ்ட்டு ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ அதனால் கேட்டு பார்க்கலாம் டைட்டானியம் அவைலபிளாக இருக்குன்ட்டு. ஸோ டைட்டானியம் இருந்துன்னா நம்ம மாற்றுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். வண்டி எடுக்காதனால எப்படி பூச்சிக்கூடு பாருங்கள், ஃபுல்லாக பூச்சிக்கூடு, ஃபுல்லாக டஸ்ட்டு. அப்போ பார்த்துக்கோங்க வண்டி வந்து எவ்வளோ நாள் நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஆசையாக எடுத்த வண்டி கைஸ் இந்த வண்டி ஒயிட் ஹார்ஸு. என்ன இப்போ வந்து வெளியே போகக்கூடாது, கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படின்றதுனால நான் வந்து வண்டியை அப்படியே நிப்பாட்டிட்டேன்.
ஸோ ஓகே, இனிமேல் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். அதனால் இந்த மந்தில் கொஞ்சம் லோக்கல் ரைட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ஸோ பெடாக் போட்டு வந்து நிப்பாட்டியாச்சு. மண் ரோட்லேயே வந்து மண்ணு தடத்துலேயே பெடாக் போட்டு நிப்பாட்டியிருக்கேன். ஸோ லைட்டாக வந்து செயின் லூப் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பெடாக் வந்து பெனிலிருந்து வாங்கிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், எங்கேனாலே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப லாங் ரைடில் போகிறேன்னா அந்த பெடாக் வந்து நான் எடுத்துகிட்டே போயிடுவேன். ஸோ பேக்கப் காரில் வந்துன்னா பேக்கப் காரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் செயின் லூப்புக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். லூப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் கைஸ். ஃபைனலி வந்து நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டேன். காலையில் வந்து சப்பாத்தி வச்சு சப்ஜி வந்து சாப்பிட்டாச்சு. வண்டி வந்து வார்ம் அப் போட்டுட்டேன் கைஸ். ஐடியலிங் ஓடிட்டுருக்கு. இப்போ கிளம்ப வேண்டியதான். ஸோ பெடாக் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பெரிய பைக்ஸ் நீங்கள் எது வாங்கினாலும் பெடாக் ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட சஸ்பென்ஷன் அண்டு டயரை வந்து காப்பாற்றும். ஓகே, செம்பலபலாஜி பாப்பு அப்படியே லைட்டாக ஹேண்டில் பேர் பிடிச்சிக்கோ. ஓகே, இந்த உள்ள ரூமில் போட்டுரு. ஆஹா, ஒயிட் ஹார்ஸோட சவுண்டு, அந்த சத்தம் வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒயிட் ஹார்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? பழம் வச்சுட்டியா? ஓகேம்மா, வரமா? எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் ஒயிட் ஹார்ஸில் வெளியே எடுக்கிறோம். வேறு லெவலில் ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி ஜாலியாக போயிட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணி ஜம்முன்னு மாற்றணும் கைஸ். என்ன ஒன்றே ஒன்று, இந்த கிராஷ் கார்டு ரெடி ஆச்சுன்னா நான் சைடில் வந்து இந்த பேக் இருக்குங்கள, எக்ஸ்ட்ரா சைடில் பேக்கும் ஜெரிக்கானும் வந்து மாட்டிடுவோம் கைஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிப்பு போகணும். ஃபாக் லேம்ப் வந்து ஹச்ஏஜியில் 70 வாட்ஸ் வந்து பார்த்துருக்கேன் கைஸ். ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே இன்னொன்று இன்டர்காம் வேறு வாங்கணும். அதனால் அது வாங்குறதா இது வாங்குறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதையும் பர்ச்சேஸ் பண்ணணும், இன்டர்காமும். ஓகே, ஒயிட் ஹார்ஸ் ஆன் த ரோடு கைஸ். அடா எத்தனை நாள் கழித்து ஒயிட் ஹார்ஸை வெளியே எடுக்கிறேன் கைஸ். என்ன பிரச்சனைனா எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க. ஊர் கண்ணு, திஷ்டி கண்ணு அப்படி நமக்கு விழுவோம். டெய்லியும் 2 நிமிஷம் போனால் சுற்றி போடணும் கைஸ். அந்தளவுக்கு ஹெட் டர்னர் ஒரு அட்ராக்ஷனாக கொடுப்பான். அந்தளவுக்கு ஒயிட் ஹார்ஸ் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் கைஸ். ஃபைனலி பெருந்துறை வந்து ரீச் ஆகிடுச்சு. நம்ம ரெகுலராக போடுற பாரத் பெட்ரோலியம் ஸ்பீடு ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து போடுறேன். ஸோ வண்டிக்கு ஒயிட் ஹார்ஸ்க்கு இன்றைக்கி தாங்க பல மாதங்கள் கழித்து ஸ்பீட் பெட்ரோல் வந்து போடுறேன். வண்டி இது வரையும் எந்த பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு போயிட்டுருக்கு. சர்வீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஹாப்பி. அடுத்தது ரைடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஜம்முன்னு இருக்கும். எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது கைஸ். கிட்டத்தட்ட பெட்ரோலு 1000 ரூபா. சூப்பர். சரி கைஸ், நான் கூகுள் பே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ஏரியாச்சு. நேராக நம்ம கோயம்புத்தூர் தான் கைஸ் போக போகிறோம். ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்க்கில் சின்ன குட்டி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருந்தார். பட் நான் வந்து கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே வந்துட்டேன். ஒயிட் ஹார்ஸை பார்த்தோன்னே சின்ன பசங்களாம் வந்து கரெக்டாக கிடைக்கிறாங்க. ஒரு குட்டி பையனும் அவங்க அப்பாவும் வந்து வந்திருந்தாங்க காரில். கரெக்டாக நான் பெட்ரோல் போட்டுட்டு ஏர் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கார் விட்டு இறங்கி கொடுக்குன்னு வந்தான் ஒரு பையன். அந்தனே நான் பைக் சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னா. சரி உட்காந்துட்டு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பட் நான் வந்து கேமரா ஆன் பண்ணவே மறந்துட்டேன். அமௌண்ட் வந்து கூகுள் பேயில் வந்து பண்ணேன்னா அதுக்கு வந்து ஹெல்மெட்டோடு போட்டுட்டு இது கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணுறேன், டிடெக்ட் ஆகலை. ஹெல்மெட் கழட்டி பைக் மேலே வச்சுட்டு அப்படியே பே பண்ணிட்டு நான் அப்படியே பேசிவிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா அந்த குட்டி பையனுக்கு வந்து எடுத்து போட்டுருக்கலாம். தம்பி வந்து நம்ம சேனல் பார்க்கும்போது பாவம் வருத்தப்படுவோம், ஐயோ ஃபோட்டோ இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் சொன்னேன், அண்ணா மறக்காமல் வீடியோவில் போட்டுருங்கண்ணான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் வந்து கேமரா அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். விஜயமங்கலம் டோல்கேட் வந்து வந்துடுவோம். அங்கே தான் வந்து நம்ம எந்த ரைடு போனாலையும் இங்கே கேரளா இந்த சைடு போகிற ரூட் எல்லா ரைடும் நம்ம அங்கே தான் மீட்டிங் பாயிண்ட் வந்து வைப்போம். பல நாள் கழித்து நம்ம ஒயிட் ஹார்ஸில் கிராஸ் ஆகிறோம், சிசிடி போகாமல் போக போகிறோம். இனிமேல் ஒவ்வொரு சண்டே மிஸ் பண்ணாமல் நம்ம சிசிடிஆர்ஸ்னு போகணும் கைஸ். ரொம்ப நாள் கழித்து எடுத்தாலேயும் அந்த குட் ஃபீல் வந்து கொடுக்குது கைஸ் ஒயிட் ஹார்ஸு. அந்த ஜம்முன்னு ஒரு சீட் கம்ஃபர்ட்டு, அப்படியே வந்து ஒரு க்ரூசிங் ஸ்டைலில் ஒரு 60-70 மெயின்டைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அடாடாடாடா என்னவா இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு சோஃபா போட்டு உட்காந்தோம்னா ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து கிடைக்குது. இப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் சரியில்லை கைஸ், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது கிளைமேட்டு. அதனால் நம்ம இப்போதைக்கு ரைடு வந்து போனோம்னா கண்டிப்பாக வந்து சொதப்பிடும் ரைடு. ஏன்னா சீனரிஸ்லாம் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்காது.
ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் இந்த க்ளவுட்னஸ் வந்து போட்டோம், கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறமேல் கொஞ்சம் ரைட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வரையும் நம்ம லோக்கலில் சின்ன சின்ன ரைட்ஸ் வந்து பண்ணலாம், ரொம்ப லாங் வந்து வேணாம். ஏன்னா நம்ம போகிறதே வந்து அந்த ரைடு என்ஜாய் பண்ணுறது தான், கிளைமேட் வெதர்லாம். அதனால் இப்போ இது கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஸோ பார்ப்போம் கைஸ். பின்னாடி ஒரு கூர்க்கா வருது பாருங்க கைஸ், கூர்க்கா ஜம்முன்னு இருக்குது வண்டி. இந்த லுக்கில் பார்க்கும்போது பழைய டாடா சுமோ தான் அப்பியர் பண்ணுது இந்த லுக்கில். பட் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அந்த கூர்க்காவோட ஸ்டைல் தான் கைஸ். இப்போ வந்து கேள்விப்பட்டாங்க சுமோ அண்டு சஃபாரி வந்து திருப்பி வரப்போதான். ஏதோ ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் மாதிரி போட்டு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அந்த ஃபேஸ்புக்கிலலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ டாட்டா சுமோவும் சஃபாரிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஓல்டு மெமரிஸாக இருக்கிறவங்க, அந்த வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களாம் வந்து கண்டிப்பாக பை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வர்றது ஃபேஸ் லிஃப்ட்டு எந்தளவுக்கு ஃபீச்சர்ஸோடு வருது, இல்லை பழைய டாட்டா சுமோ அண்டு சஃபாரி மாதிரி பில்டு குவாலிட்டி இருக்குமா, சஃபாரி நம்பர் சீரா அந்தளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து மக்கள் மனதில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண வண்டி டாட்டா சுமோ, சீரா இதெல்லாம். ஸோ திருப்பி அதெல்லாம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாங்க. நம்ம ரோட்ஸ்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏங்க நாங்களும் வந்து ஒரு சின்ன கார் வந்து அப்கிரேட் பண்ணலான்றத பிளானில் இருக்கோம். அதனால் இப்போதைக்கு என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து மஹேந்திரா தார் தான் போகலான்ட்டு. இப்போ 5 டோரா 3 டோரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில். 5 டோர் எடுக்கலாமா இல்லை 3 டோர் எடுக்கலாமான்ட்டு. ஹுண்டாய் கிரெட்டா பார்க்கலான்ட்டு இருந்தது. பட் தார் வந்து மல்டிபர்பஸாக எடுத்துக்கலாம், நம்ம இது மாதிரி ட்ராவல் பண்ணுற டைமு எங்கே போனாலே அதை எடுத்துக்கலாம். ஸோ கிரெட்டா அந்தளவுக்கு நமக்கு வந்து இருக்குமான்றது தெரியல. அதனால் நம்ம இது மாடிஃபை பண்ணுறதுனா கூட நிறைய மாடிஃபைலாம் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு கேம்பிங் வெஹிக்கிளாக கூட மாற்றிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக வந்து மஹேந்திரா வந்து போகலான்ட்டு ஒரு முடிவு. அதுவும் இல்லாத மஹேந்திரா வந்து சர்வீஸ் எல்லா பக்கம் இருக்குது, நல்லாவும் இருக்குது. வண்டியோட ரிலையபிலிட்டியும் நல்லா இருக்குது. நிறையா பேர் வந்து தார் எடுத்துருக்காங்க. ஸோ எந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை. பார்ப்போம், வண்டியில் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போயிட்டுருங்க. இப்போ வந்து நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் நிறையா இதெல்லாம் நடக்குது, எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 ஆக்சிடெண்ட்டு மெயினாக யூடியூபர்ஸ்க்கு வந்து நடக்குது, அது என்னன்னு தெரியல. ஸோ வண்டியில் போகும்போது சேஃபாக போங்க, தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க. அன்வான்டாக ஸ்பீட்ஸ் வந்து போகாதீங்க. ரோடு எம்டியாக இருக்குது, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றலாம் ஸ்பீட்ஸ் போகாதீங்க. நம்ம எது சொல்கிறதுக்கு இல்லை, அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணிக்கிறது தான். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்கவுங்க பண்ணுவாங்க, அதை நம்ம இன்டரப்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் சேஃபாக போய்க்கோங்க. ஸோ நம்ம வந்து என்றைக்குமே ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் போகிறதில்ல கைஸ், ஒரு 60-70. நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்லாம் பார்க்கும் போதே நமக்கே வந்து ஸ்பீடு இதில் போகக்கூடாது அப்படின்றது தோணும். நிறையா சின்ன பசங்களாம் வண்டி எடுக்கிறீங்க, ஏர்லியராகவே சூப்பர் பைக் தான் எடுக்கிறீங்க ஸ்டார்டிங்கே. ஸோ அதனால் அவங்களாம் வந்து பவர் கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா பைக் எடுக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுதான் எடுப்பீங்க, சும்மா கண்ணை மூடிட்டு எடுக்க மாட்டீங்க. அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் போட்டு பைக் எடுக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக வண்டி ஓட்டுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு லைஃப் தான், என்ஜாய் பண்ணுறது தான், அதுக்கான கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கைஸ். இது வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் வந்து உங்கள் லைஃப் வந்து ரிஸ்கில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் வந்து சொல்கிறேன். எனிவே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் தான் கைஸ். நம்ம இன்றைக்கி பெனலி ஷோரூம் போகிறதில்ல, பெனலி ஷோரூம் போகலாம், இன்னொன்று ராய் ஆட்டோ அப்படின்ட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது ஏன் ரீசன் அப்படின்ட்டு நான் அங்கே போய் சொல்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் பெனலி வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்களாமா. கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸு. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இனி ஆஃப்டர் த சர்வீஸு இல்லை ஸ்பேர்ஸ் வந்து எங்கேருந்து நாங்கள் சோர்ஸ் பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல. சென்னையிலேயும் வந்து பெனலி ஷட் டவுன் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஷட் டவுன் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு கிளியராகவும் தெரியல. டிஆர்கே எடுத்தவங்க, அப்புறம் இப்போ இந்த புது மோட்டோ வால்ட்டு, ஜான்டஸு அந்த மாதிரி பிராண்டு, கீவே பிராண்ட்லாம் எடுத்தவங்களாம் இப்போ எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. இப்போதைக்கு கோயம்புத்தூரில் வந்து கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் கேம்ப்பு. அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த சர்வீஸ் கேம்ப் போட்டுட்டு இப்போ இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் திருச்சி போகணும், இல்லைன்னா பெங்களூர் போகணும். எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம், இல்லைன்னா கொச்சி போகணும், ரொம்ப அதிகம் டிஸ்டன்ஸு.
ஸோ அதனால தான் உடனே குயிக்காக சர்வீஸ் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ். ஏன்னா எனக்கு இன்னும் 24,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகலை, ஜஸ்ட் 22,700 தான் ஓடி இருக்கு. இருந்தாலும் எனக்கு 6 மந்த் டைம் இன்டர்வல் வந்து தாண்டிருச்சு. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் ஒரு சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. பைக் சர்வீஸ் பொறுத்த வரையும் கிலோமீட்டர் சர்வீஸ் வேறு, 6 மந்த் இன்டர்வல் சர்வீஸ் வேறு. இன்றைக்கி என்ன நடக்க போகுது, பட் என்னோட பிரேக்ஸ் வந்து நல்லா தேஞ்சிருக்கு அப்படின்னு லாஸ்ட் சர்வீஸில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப லாங் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி நான் டிசைட் பண்ணியிருக்கேன் பிரேக் பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு. பட் இங்கே இப்போ கேம்பில் வந்து பிரேக் பேட்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி அவைலபிள் இருந்ததுன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பியும் இடையில தான் போய் எங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் இந்த டோல்கேட் இருக்கும் 2வது, அங்கே ஒரு சின்ன காஃபி குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்ருந்தேன். இடையில லைட்டாக பசிக்குது வரும்போது. மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:45 பக்கம் இருக்கும். எனக்கு 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் போகணும். போகிற வழியில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அது இங்கெல்லாம் வந்து வண்டி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85-90 அந்த ரேஞ்சில் தான் நான் அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன். பாப்பா இன்றைக்கி கோயம்புத்தூர் நல்ல டிராஃபிக் கைஸ், சரியான டிராஃபிக்கு. என்ன இங்கே வந்து டீ குடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து புக்கிங் சர்வீஸ்க்கு புக் பண்ண டைம் ஆச்சு. முன்னாடி வேறு ஒரு டிஆர்கே போகிற மாதிரி இருக்குது. என்ன ஒரு குரூப்பே போகுது. இவங்க யாரியா? வெறியாக இருக்குது. பின்னாடி 3 பாக்ஸ் கர்நாடகா ரைடு போயிட்டுருக்காங்க. ஐயா எக்ஸாஸ்ட்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் நான் சிங்கிள் பாக்ஸ் வச்சுருக்கேன். சைடில் டபுள் பாக்ஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம டஃபுல் பேக்கு அந்த மாதிரி பேனியர்ஸ் பேக் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா பாக்ஸ் போட்டால் இன்னுமே லக்கேஜ் வெயிட் அதிகமாகும் வண்டிக்கு. ஏன்னா நானே வந்து ஒரு 120 கிலோ பக்கம் இருப்பேன். அதனால் வண்டிக்கு ஏன் இன்னும் லோடு ஏற்றிக்கிட்டு தான் அந்த மாதிரி பேக் போட்டுக்கலான்ட்டு. பட் அது போட்டால் நல்லா லுக்கு கிடைக்கும், வண்டிக்கு ஜம்முன்னு இருக்கும். பண்ணலாம் கைஸ், பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். எனவே வண்டி சர்வீஸ் ரெடி பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி நாமளும் ஒரு ரைடு வந்து கிளம்பணும். எனக்கு அவங்க அப்படியே அந்த செட்டு பார்த்தோன்னே அப்படியே நேராக கேரளாக்கே ரைடு கிளம்பலாமான்னு ஒரு ஐடியா. பட் அந்தளவுக்குலாம் இப்போ பிளான் இல்லை, பொறுமையாக போகலாம். ஸோ இப்போதைக்கு வெதர் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எப்போ மழை வரும்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு வெதராக இருக்குது. பட் இருந்தாலே நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்ப்போம், ஏன்னா பிளான் பண்ணிட்டு பண்ணலாம் கைஸ். ஸோ ஓகே கேஸ், ஒரு வழியாக இங்கேயும் சுற்றி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இங்கே தான் கைஸ் கடை இருக்குது. நம்ம அப்படியே நான் வண்டி தான் உள்ளே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒயிட் ஹார்ஸு சரியான டிராஃபிக் கேஸ் இந்த டைமில். கஜமுஞ்சான்ட்டு அடித்து ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகே, வண்டி கொஞ்சம் ஐடிலிங் ஓடட்டும். அதே மாதிரி எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பில் வருது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்திருக்கிறது ராய் ஆட்டோ டிசைன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ திங்க் இது வந்து அபியனாவோட அந்த இது பண்ணுற கடன் தான் நினைக்கிறேன். நான் இன்னும் வந்ததில்லை, தான் ஃபஸ்ட் டைம் கைஸ் வர்றேன். நல்ல ஒரு ரன்னிங் ஓடிட்டு வந்ததுக்கு வண்டி ஜம்முன்னு இருக்குது சவுண்டு. போட்டு பார்த்துட்டு எந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னா அப்படியே வாட்டர் வாஷ் விட்டுட்டு அந்த ரெட்டு விட்டுருக்கேன். அது இல்லை ப்ரோ, இங்கே தான் இருக்கு. ஸோ ஃபைனலி சர்வீஸ் வந்து முடிஞ்சது கேஸ். நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு வந்து 22,823 கிலோமீட்டரில் ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணியாச்சு. நீ அடுத்தது வந்து 6,000 கிலோமீட்டருக்கு ஆயில் சர்வீஸ் தேவைப்படாது. வேறு வழியே முடிச்சாச்சு கைஸ். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒயிட் ஹார்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. வேறு லெவலில் ஹாப்பி கைஸ். ஆஹா, சன் செட் ஆக போகுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6:32 ஆச்சு கைஸ். வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி டே. ஹாப்பினஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஒயிட் ஹார்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு, அதனாலே செமையான ஹாப்பி. முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பெனலி ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னு தெரியல, சம்ஹவ் ரீசன் பெனலியில் வந்து ஸ்பேர்ஸ் வந்து அதிகமாக டக்குன்னு ஆர்டர் போட்டால் கிடைக்க மாட்டேங்குது போல். அது ஒரு ரீசனாக என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் கோயம்புத்தூர் பெனலி வந்து இப்போதைக்கு ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சூன்
வெயிட் பண்ணுறோம் கைஸ். ஏன்னா நாங்கள் பெனலியில் ஆர்கனைஸ் பண்ணுற ரைடு எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கைஸ். பெனலி ரைட்ஸ் குரூப் எல்லாமே. அந்த செயினுக்கு மேலே வந்து செயின் பேடுன்னு ஒன்று இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி உடஞ்சிருந்தது. அது லாஸ்ட் சர்வீஸில் செக் பண்ணி பார்த்தா இல்லைன்ட்டாங்க. பட் இந்த சர்வீஸில் வந்து அவங்க திருச்சியிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்பேர்ஸ் வந்து திருச்சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு பொலிரோ காரில். அது மாற்றியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 800 ருபீஸ் என்னமோ தான் வருது அந்த செயின் கவர் மேலே அந்த ரப்பரு. ஸோ அதுவும் சேஞ்ச் பண்ணியாச்சு. வந்து ரியர் வீலுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பேடிங்கு 2 பேடிங்கு. ஃப்ரண்ட் வந்து இன்னும் ஒரு 1000 ஓடும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டு பிரச்சனை இல்லையா மகேஷ். ரியர் மட்டும் நாம் வந்து இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ 22,000 கிலோமீட்டர் ஓட்டி ஒரு 2000 சம்திங்க்கு வந்து பிரேக் பேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒர்த்து தான் பெனலியோட பார்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மி தான். ஒரு சர்வீஸ்க்கு அட்லீஸ்ட்டு ஒரு 8,000 10,000 அந்த மாதிரி ரேட்டு தான் வரும் மேக்ஸிமம். பெனலி டிஆர்க்கு எடுக்கிறனா எடுக்கலாங்க. செம்மையாக இருக்கும் வண்டி. எனக்கு எக்ஸாஸ்ட் நோட் அப்படியே இனிஷியல் நான் என்ன ஸ்டேஜில் எடுத்தனோ அந்த எக்ஸாஸ்ட் நோட் அப்படியே இருக்குது. இந்த குட்டி பையனும் அவங்க அம்மாட்ட ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, வண்டி வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்கு. அவங்க பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னோட எவ்வளோ பெரிய வண்டியா அப்படின்ட்டு. டிராஃபிக் போலீஸ் சும்மா ஒன்றும் சொல்கிறோம். எவ்வளோ நேரம் நின்று ஒரு க்ரௌடு கிளியர் பண்ணுறதுக்கு பெரிய விஷயந்தான். எப்பா எவ்வளோ நிறையா டிராஃபிக்கு சாமி. வண்டி ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் அப்படியே கம்ஃபியாக இருக்குது கைஸ். அப்படி ஒரு கம்ஃபர்ட்டு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கரு எம்மாடியோ. இதில் கணபதியில் மட்டும்தாங்க, இங்கே மட்டும்தாங்க இவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருக்காங்க. எம்மாடி எவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கரு ஆத்தே. கோயம்புத்தூர் பெனலி ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால் திருச்சி பெனலியிலேருந்து இங்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பெனலி ஓனர்ஸ்க்கு வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டில் எதுவும் வரக்கூடாது, அவங்க வந்து கஸ்டமர் வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு வரும்போது ஸ்பேர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கோயம்புத்தூரில் கெராஜ் எடுத்து அந்த கெராஜில் எல்லா வண்டியும் வச்சு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரம் கோயம்புத்தூர் பெனலி வந்து திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏன்னா எங்களுக்கு வந்து பெனலி வரணும் கைஸ், வேணும் கைஸ். வி வாண்ட் பெனலி. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து கஸ்டமர் அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு ஏதோ ஒரு ஒரு ரீசனுக்காக பெனலி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாக கஸ்டமர் ஹேண்டிலிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்காகவே பெனலி வந்து திருப்பியும் கொண்டு வரணுன்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். பார்ப்போம். என்னடா ஸ்பீடு பிரேக்கர் இது எம்மாடி. ரோட போயிட்டு ஏர்போர்ட்டு டச் ஆனே உங்களுக்கு நான் திருப்பி விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நல்ல சன்செட் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இப்போயும் ஒரு சன்செட் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல ஹைவேயில் ஒரு ஸ்ட்ரெச் போயிட்டு நம்ம அந்த இடத்துல சன்செட் வந்து ஸ்டாப் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. வெளியே வந்தாச்சு. சிட்டி டிராஃபிக் விட்டு பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது சிட்டி. பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது திருப்பதி தாங்க தான் வருது. திருப்பதியில் தான் இந்த மாதிரி பெரிய பாலமாக இருக்கும். தூணில் பில்லரில் வந்து நாமம் போட்டால் அச்சசல் வந்து திருப்பதியோட அந்த லுக்கு. ஏன்னா திருப்பதியில் தான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாலம் போட்டு கீழே வந்து நாமம் போட்டு வச்சுருப்பீங்க. அது ஒட்டே தான் கைஸ் பிஸ்ஸிக்கு. அதை போட்டாக்கிட்ட கரெக்டாக இருக்கும். ஈவினிங் டைமு கோயம்புத்தூர் டிராஃபிக்கு சும்மாவா அடி பிரிக்குது. எல்லாம் டிராஃபிக் ஆகுது. அப்படியே அங்கங்கே யூட்டன் இருக்கா கைஸ், அதனால தான் டிராஃபிக் ஆகுது. பின்னாடி வேறு ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போகிறானுங்கடா. இங்கே பாருங்க இந்த 4 வண்டியும் பாருங்க. கெட்ட தூரம் வரையும் டிராஃபிக் தான் கைஸ் நிற்கிது அப்படியே வண்டி. தெரிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7-8 மணி ஆயிருன்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலு, ஒரு 100 கிலோமீட்டர்ஸு. இடையில எதுன்னு பஸ் வேறு திரும்புது. ஓ காட். இதில் வேறு எங்கள் டேடி வரும்போது கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வர சொன்னாங்க. கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலான்ட்டு இன்னொரு மானிட்டர் வாங்கலான்ட்டு கைஸ். ஏன்னா ஆல்ரெடி இருந்த மானிட்டர் தான் போயிடுச்சா, அதனால் இன்னொரு மானிட்டர் வாங்கலான்ட்டு. பட் இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தா கண்டிப்பாக லேட் ஆயிரும் கைஸ். நாம் இப்போதைக்கு வீட்டுக்கு போய்க்கலாம். ஆன்லைனில் கூட ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம் கைஸ். பயாஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஏன்னா இருக்க டிராஃபிக் ஏறிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம அப்படியே கிளம்பிடலான்ட்டு ஒரு பிளானு. இன்னும் ஏர்போர்ட்டுக்கிட்டே வரல கைஸ், இவ்வளோ கூட்டம். ஸோ ஓகே, இங்கேருந்து நான் பெங்களூர் பைபாஸை டச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக டிராஃபிக் தான் கைஸ். டிராஃபிக் ஜாப்
அந்த ஆம்புலன்ஸ் போகிறது கூட வழி இல்லை, ஆம்புலன்ஸே அங்கே தான் நின்றுட்டுருக்கு. கொடுமை கைஸ். ஃப்ளைஓவர் எப்போ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா தான் இந்த மாதிரி ஃபுல் டிராஃபிக்லாம் கிளியர் ஆகும். பைக்கு நம்ம சைடில் எடுத்துகிட்டு போகலாம், ஆனாலும் இவ்வளோ டிராஃபிக்காக தான் இருக்குது. சன்செட்டை காட்டலான்னு பார்த்தா டிராஃபிக்லேயே டைம் ஆகி போச்சு. டிராஃபிக் விட்டு வெளியே வரத்துக்குள்ளே சன்செட்டு உள்ளே போயிடுச்சு. அருமை கைஸ். இப்போ வந்து கோயம்புத்தூரோட முக்கியமான ஒரு ரோடு கைஸ், அதாவது சிட்டியிலேருந்து பைபாஸ் ஏற போகிற இடம். அதே மாதிரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு கீழே ஏகப்பட்ட சூப்பர் பைக் வந்து வரும். கேஃப் காஃபி டே, செங்கப்பள்ளி வர எல்லா சூப்பர் பைக்கும் இங்கே மீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. ஸோ அந்த பிளேஸில் தாங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் கேரளா கைஸ். ஓகேங்களா? நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 90 கிலோமீட்டர் வரும் கைஸ் இங்கேருந்து நம்ம ஊருக்கு. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து விலாகில் எந்தளவுக்கு கிளியராக தெரியும்னு தெரில. ஸோ இன்றைய விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒயிட் ஹவுஸ் வந்து ஒரு சின்ன சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். 4000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுற சர்வீஸ் இல்லை, அதுக்கு முன்னாடியே 6 மந்த் டைம் இன்டர்வலில் பண்ணுற சர்வீஸு. ஸோ கிட்டத்தட்ட ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், செயின் பேடு, அதுக்கப்புறமேலே எல்லாம் லூபு க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக பண்ணதுக்கு 10,589 ரூபா வந்து பில் வந்திருக்கு. லேபர் காஸ்ட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, மிஷினரி காஸ்ட்டு எல்லாமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்து ஷட் டவுனில் இருக்குது. ஒரு கேம்ப் மூலயமா ரெடி பண்ணதுனால கொஞ்சம் பட்ஜெட் வந்து இன்னும் கம்மியாக இருக்குது. அப்படி இல்லை ஒரு ஷோரூமில் போய் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 11,000 இல்லைனா 12,000 வந்து வந்திருக்கும். ஒரு 500 ரூபாய் இல்லை 600 ரூபா முன்ன பின்ன வந்திருக்கும். அவ்வளோதான் காஸ்ட்டு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கோயம்புத்தூரில் இப்போதைக்கு பெனலி ஷோரூம் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பெனலியிலேருந்து சப்போர்ட்காக இங்கே சர்வீஸ் கேம்ப் வந்து போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் பெனலியோட ஒரு கெராஜில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற பெனலி ஓனர்ஸ் யாராச்சும் பைக் வந்து உடனே எதனா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 3 days இருக்குது, வந்து காண்டாக்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறமேலே கூடிய சீக்கிரம் பெனலி கோயம்புத்தூர் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்றைக்கு பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ எல்லாம் மேலே இருந்து லெட்டர் போட்டாங்கன்னா தான் அவங்களெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு கோயம்புத்தூரில் பெனலி கிடையாது. இன்னொரு 2-3 monthsக்கு நினைக்கிறேங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணாங்க. சென்னையில் இதுமாதிரி தான் க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, பட் சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சர்வீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருப்பி நம்ம வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் ஏபிகே மோட்டோ விலாக்ஸ். டாடா பை டேக் கேர் மக்களே. திருப்பி வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை டேக் கேர்.